சினிமான்னு புஸ்தகம் அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. மிந்தி இந்திய சினிமான்னு பரட்டினா அமிதாப் பச்சனோட நிறுத்திட்டாங்க. தென்னகத்தில் இருக்கிற 4 ஸ்டேட்டை காணாங்க, 4 மொழியை காணா. அதனால ஐ ஆம் அகெயின்ஸ்ட் திஸ், பட் கலந்து கொள்கிறேன். மேடையில் தோன்ற போகிற ஆர்டிஸ்ட் பூரா நடிகர் சங்க ஆட்கள் தானேங்க மேக்சிமம். சிஎம் அப்பாயின்மெண்ட்டு சரத் வாங்கினாங்க, ஜனாதிபதி அப்பாயின்மெண்ட்டு சரத் தான் வாங்கினார். ஏன் கலந்து கொள்கிறேன்னா தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் வருகிறார்கள். இந்த எதிர் ஃப்ளாட் வாங்கியிருக்கோம், நந்தா ஃப்ளாட்ஸு. அந்த ஃப்ளாட்டு சங்கத்து பேரில் தான் இருக்கா அப்படின்னா என்ன, ராதாரவியும் சரத்குமார் பேரில் எழுதிடுவாங்க. அதை அப்படி கேட்கலாமா? நாங்கள்லாம் என்ன வீடு இல்லாமல் வந்தோங்க, கடல் மாதிரி இருக்குது. கேட்டவனுக்கு சொல்கிறேன் நான், என் வீட்டு அளவு இருக்குமா, என் வாசப்படி அளவு இருக்குமா அவன் வீடு, என் குடும்பம் தெரியுமா அவனுக்கு? ஏன்னா வடநாட்டிலேருந்து வந்திருப்பான் போல இருக்கு அவன்லாம். சரத்குமார் வீடை போய் பாருங்க. சரத்குமாருடைய சொத்து என்ன? சரி, சரத்குமாருடைய பூர்வீகம் என்ன? தியாகி குடும்பம் இல்லையா? சாதாரணமான குடும்பமா? சரி, இன்னைக்கு அவர் இருக்கிற பொசிஷன் என்ன? முதல்ல கடிச்சா பரவாயில்ல, பயப்படலாம். யானை மிதிச்சா பயப்படலாம். கொசுவை பார்த்தா ஓடுவோமா? சின்ன பூச்சி சார், ஒரு தட்டு வேணாம். இந்த சந்தானம் பையனை நான் சத்தம் போட்டதுனால அவன் சொன்னான் ஃபோனில், ஆனால் எனக்கு வந்து இப்படி தூண்டி கேளுங்கன்னு சொல்லலை, என்னை தூண்டி விட்டதே நான் சார். நான் சொல்கிறேன், எதுக்கு நாசம் இருக்குது இந்த வேலை? நான் நினச்சது உண்மை, எல்லாம் பேசலாம். இப்போ எனக்கு கடன்லாம் தீர்ந்து போச்சு, அதாவது உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்களா? இல்லை இந்த பாடி மாறணும்னு நினச்சாங்கன்னா 2015 தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். அவங்களுக்கு யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வந்து நிற்கட்டும். என்னை கேட்டிங்கன்னா திருப்பி கேட்டிங்கன்னா ஒன்று தான் சொல்லுவேன், நாங்கள் ஒழுங்காக நடத்திக்கிட்டு இருக்கோம். எனக்கு விஷாலுக்கும் பிரச்சனையே கிடையாது. அவருடைய இன்டென்ஷன்ஸ் வந்து ஒருவேளை கரெக்டாக கூட இருக்கலாம், ஆனால் சொல்லும் விதம் ஒருவேளை தவறாக இருக்கும். அந்த கமலஹாசன் மேட்டரில் ஏதோ ஒரு இதை எழுதிவிட்டார், நடிகர் சங்கம் என்ன செஞ்சதுன்னு கேட்டுவிட்டார். இப்போ ஏன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் என்னமோ படிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் அடிக்க தெரியும்னு சொல்லிட்டு பண்ணால் எதுக்குடா இவங்க இப்படி செய்கிறாங்க? நானாக நொந்துக்கிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்பிச்சேன். 1 மாதம் கழித்து வந்தார், வந்து கமிட்டியில் பதில் சொன்னார், இது நான் தெரியாமல் செஞ்சுட்டேன். தம்பிகிட்ட சொன்னேன், தம்பின்னு சொல்லிச்சு, நான் ரொம்ப மன வருத்தப்படுறேன், மன்னிப்புன்ற வார்த்தையே வேணான்னு சொன்னேன். ஏன்னா பாவம் அவருக்கு, ஏன்னா அந்த படம் ஓடல, ரிலீஸ் ஆகல, அதெல்லாம் நிறைய டென்ஷனில் இருப்பார். அதனால் அவரை பற்றிலாம் நான் பேசக்கூடாது. எப்போ கேட்டாலும் உதவிகள் பண்ணுவேன். இதுக்காக நான் உடனே பிரச்சனை பண்ணிவிட்டு மூஞ்சை திருப்பிட்டு நிற்கிற வேலையே எனக்கு கிடையாது. ஏங்க, திமுகவில் சேர முயற்சிக்கிறாருன்னு சொல்கிறது தப்புங்க. நான் முயற்சியே பண்ண தேவையில்லைங்க. திமுகவுக்கு எனக்கு தெரியாத திமுக இல்லைங்க. நேராக உள்ள போயிடுவேன் அண்ணா அறிவாலயத்தில். ஆனால் நான் முயற்சிக்கலையே.